அன்பானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்கு தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஆதியாகம் 16:11 ஆகாருக்கு ஒரு குமாரனை பெறுவாய் என்ற திருக்கு தரிசனம். ஆதியாகம் 18:10 சாராளுக்கு சொன்ன திருக்கு தரிசனம். நியாயாதிபதிகள் 13:3 மனோவா தம்பதிகளுக்கு சொன்ன திருக்கு தரிசனம். 2 ராஜாக்கள் 4:10 எலிசா சூனேமியாளுக்கு சொன்ன திருக்கு தரிசனம் நிறைவேறது போல ஏசாயா 9:6 கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய திருக்கு தரிசனம் மத்தேயு 1:21 லூக்கா 1:11 நிறைவேறுவதை பார்க்கிறோம். இன்றைய காலங்களில் பொய் தீர்க்கதரிசிகள் உனக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், நீ பெரிய பணக்காரனாவாய், உன் கேன்சர் குணமாகும் என்று காணிக்கை வாங்கி கொண்டு ஏமாற்றுகிற பொய் தீர்க்கதரிசிகள் நிறைந்த காலம் இது. இதைத்தான் நமது ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார். வெளிப்பாக இருந்து வேதத்தை வாசிப்போம், அதை தியானித்து கர்த்தரோடு நல் உறவை வைத்துக் கொள்வோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விலகி நிற்போம். வேத வசனமே தீர்க்க தரிசனம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.